இன்னும் மீசையே முளைக்கல உனக்கு. இன்னும் மீசையே முளைக்கல. சின்ன பையன். வண்டியில தாங்க வந்தேன். வண்டியில வந்தியா? ஏங்க நீங்க சாப்பிடல விரதமா? இல்லம்மா உனக்கு நல்லா இருக்கேன்னு கேட்டேன். நீங்க வண்டியில தானே வந்த? இல்லம்மா சாப்பிட்டியான்னு கேட்டேன். காலையில ஊருக்கு போவேன். ஐயோ அத கேட்கலாமா நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். இப்பவே போறீங்களா? ஐயோ ஐயோ என்ன ஸ்பீக்கர் அவுட் போல இருக்கு. காது கேட்காது போல இருக்கு. தம்பி நீ ஒன்னு சொல்ற. ஆமா பாப்பா ஒன்னு சொல்லுது. அந்த பக்கெட் ஏதோ ஒரு பாக்ஸ் அவுட் இருக்கு. ஓஹோ எதுக்கு இந்த பக்கெட் செக் பண்ணிக்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வச்சத சட்டை. பாப்பா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சௌரியமா இருக்கீங்களா? அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா? அப்பாவை காணுமா? அப்பாவை காணுமா? அம்மாவையும் காணுமா? அம்மாவை காணுமா? ஏங்க இப்படி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு பரிதாபமா நிக்கிறீங்களே. யார் உதட அசைவை வச்சே. அம்மா அப்பா நல்லா இருக்கா அம்மா நல்லா இருக்கான்னு கேட்டியா? அது என்ன நீங்க இப்படி திணிசா காட்டுறீங்களே? அதாவது வாய் உதட அசைவை வச்சு ஓஹோ குத்து மதிப்பா அது அடிக்குது. இந்த பாக்ஸ் அவுட். நம்மளும் குத்து மதிப்பா வச்சு அடிப்போம். ஆனா பேசு நீ பொம்பளை பிள்ளைகிட்ட பேசணும் பேசணும் திட்டணும் திட்டணும் திட்டி பழகணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்க பேசி பழகணும்ல. ஆமா ஆமா இது நல்ல அருமையான சான்ஸ். 2 ஸ்பீக்கர் அவுட். ஆனா மைக்கு மட்டும் நல்லா இருக்கு. நம்மளுக்கு ஸ்பீக்கரா முக்கியம் மைக்கு தானே நம்மளுக்கு முக்கியம். உனக்கு மைக்கு முக்கியம் அவங்களுக்கு ஸ்பீக்கர் முக்கியம் இல்ல. ஆமா 2 ஸ்பீக்கர் போச்சு. போன ஜென்மத்துல எந்த வீட்டுல போய் ஒட்டு கேடுச்சோ காதை வச்சு அதனால காதை அவுட் ஆயிடுச்சு. நல்ல வேலை பொருளி பேசிருந்தா வாயே அவுட் ஆயிருக்கு. ஒட்டு கேட்டதோட விட்டுருச்சு. அதனால நான் என்ன சொல்றேன் நீ பேசி என்ன வேணாலும் பேசலாம். நம்ம வைக்கிறதே சட்டம். பாப்பா பாடி நல்லா இருக்கியா? பார்க்க போறீங்களா? ஏய்யோ மானங்கிட்ட ஆளா இருக்கியா நீ? போய் ஊர் உலகத்துல ஒரு பெண் பொண்ணே கிடைக்கலையா? சித்தியே உனக்கு தேடிட்டு போறேன்னு சொல்ற. சித்தியே தேடிட்டு போறேன் பாட்டியால தேடிட்டு போறேன். அடி போட்ட முண்டா இன்னைக்கு விடியற வரை நீதான் என் பொண்டாட்டி. காலையில தான் ஊருக்கு போக முடியும். இப்பவே போனா எப்படியா காசு கொடுப்பாங்க? ஏன் இப்ப ராத்திரியே பொண்டாட்டியா இருக்கறியா? எனக்கு என்ன வேணாலும் சம்பதா. சாப்பாடு நல்லா சாப்பிட்டேன். வயிறு நிறைய சாப்பிட்டேன். எவ்வளவு அழகா பரிமாறினாங்க தெரியுமா? வயிறு நிறைய சாப்பிட்டாலும் உனக்கு உடம்பு விட மாட்டேங்குது. என்னன்னு தெரியல இப்படியே போய்கிட்டு இருக்கீங்க. நீ தானே தின்ன. ஆமா காம்ப்ளான் சாப்பிடுமா. ஏமா நீ இப்ப எனக்கு பொண்டாட்டியா இருக்கியா இல்ல விடிய காலைல பொண்டாட்டியா இருக்கிறியா? ஏங்க இப்படி திட்டுறீங்க? ஆனா உன்ன மாதிரி புள்ளைய கூட்டிட்டு போனோம்னா அடாடா சும்மா தகதகன்னு நல்ல சின்ன புள்ளையா இருக்கிற நல்லா அழகாக இருக்கிற. அதனால உன்னை நான் காதலிக்கிறேன். சத்தியமா சொல்றேன் காலையில தான் ஊருக்கு போவேன். உன்னை நான் கட்டி பிடிக்க போறேன். சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுங்க. உன்னை நான் கற்பழிக்க போறேன். சத்தியமா எது சொன்னாலும் எடுபட்ட முண்டைக்கு காதலே விடாது போல இருக்கு. இப்போ என்ன வேணாலும் செவரியத்துக்கு பேசலாம் போல. செவிட்டு முண்டை அழகான உருவத்தை படைச்சி அழகான கண்ணை படைச்சி அழகான வாயை படைச்சி கடைசியில் ஆண்டவன் காதலை செஞ்சிருக்கிறாயா. ஆமா செவிடுங்க குறைய. ஏன் செவிட்டு முண்டை ஒன்ன தாண்டி ஆளு முகரே பாரு. உனக்குலாம் கொஞ்சமா சூடு இருக்க சொன்ன இருக்க வெக்க இருக்க மான இருக்க ரோச இருக்க மேல இருக்க கீழ இருக்க சூம்பி இருக்க சுருக்கி இருக்க ஓரமா இருக்க ஒட்டி இருக்க தெக்க இருக்க வட்டக்க இருக்க மேற்க இருக்க கிழக்க இருக்க என் வெண்ண என் மொச வெண்ண போற உடனே உன் பொட்டிய தாழ்ச்சி நினைச்சுக்க. ஆளு முகரே பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? போய் ஒப்பம் கொட்டையை தான் தாளிப்பியா நீ? என்னடா செவிடுன்னு சொன்னா என் மகப்பா. யார் உன் மகளா அது? பாப்பா அது ஓப்பனா ஓப்பனா அது இல்ல என்ன கேக்குறா? டேய் டேய் எரும மாடு இங்க வா மைக்குக்கு வா விசைக்கு வாடா எரும மாடு. போய் நெஞ்சில கை வச்சு தள்ளுது. நீ தள்ளவன் தானே சேர்ந்து நான் நெஞ்சில கைய வச்சு தள்ள ஊர்ல இழுத்து போட்டு உதைக்கிறதுக்கா? சங்கத்துல 10,000 ஆதாரம் கட்டுறதுக்கு எதனா எதிர்பார்க்கற நீனே? பேசுறது மரியாதை பேசுமா. நானும் போற போது பொம்பளை பிள்ளைங்க மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். என்ன என்ன கேக்குறேன்? சும்மா என்ன இது பெருசு கூட இல்ல என்னன்னு கேக்குறேன்? எது பெருசு கூட இல்ல? என் தொட பெருசு கூட நீ இல்லன்னா சும்மா நிறுத்துமா. நிறுத்தியா என்ன என்ன உனக்கு பேச தெரியுமா? கொஞ்ச நேரம் காது கேட்காம நடிக்கலாம்னு பார்த்தா என்னென்னமோ பேசுற. அவங்கற இவங்கற வாடிங்கற போடிங்கற உன் பொண்டாட்டி என்ன? யாரு? நான் வந்தோட பேசுறேனா? வந்தோட இவ்வளவு மரியாதை கொடுத்து வாமா நல்லா இருக்கியா சாப்பிட்டியானு கேட்டேனா இல்லையா? மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுக்கறமா இல்லையா? இல்ல என்னமோ சின்ன தாள கட்டிக்கிறியா பெரிய தாள கட்டிக்கிறியா முப்பா தாள கட்டிக்கிறியான்னு கேக்குறியா? என்ன நான் எப்படி அப்படி கேட்டேன்? இல்லன்னு கேக்குற? பேசுறது மரியாதையா பேசு. அப்படிலாம் பேச முடியாது. ஓஹோ ஓ சட்டை சவுடால என்ன மரியாதை கொடுக்கணும்ன்றே? என்ன பெரிய ஆளா நீனே? சட்டமா ஓ சவுடால ஓ சட்டமான்னு கேக்குற? பருப்பு இங்க வேகாது. ஓ பருப்பு இங்க வேகாதுமா. வேக வச்சு காமிக்கட்டா? யாரு? உருவத்துக்கு தகுந்த மாதிரி ஆசைப்பட்டு ஏறி விழுந்தற வச்சு ஏந்திரிக்க 3 மாசம் ஆகும் பாத்துக்க. ஏறிடி மிச்சறாக நீ நாறிக்கிட்டு போயிடுவே. நீ ஏறி மிதிச்சேனா எனக்கு கொசு கடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும். மலை மாடு மாதிரி இருந்தா ஏறிடி தான் மிதிக்க முடியும். அதுக்கு தான் நல்லா செம்பை சாப்பிடணும் நல்லா. அப்படி இருக்கவே கூடாது. பருத்தி கொட்டை புண்ணாக்கா சாப்பிடு உடம்பு ஏறும். என்ன மாடுதான் திங்கும். யாரு? இப்பலாம் மாடு எல்லாம் திங்கிறது மனுஷன் திங்கலாம் பூந்தட்டி எல்லாம் தின்னுபிட்டு சீக்கிரமா போய் சேர்ந்துட்டு இருக்கான். எங்கே போன மாதிரியா தான் எம்எல் வந்து ஏறாதான் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா யாண்டி அக்கா எதிர்காத்துல கடக்கற யா வீட்டு கோடி சேர்த்து சார் காத்துல பரப்பிட்டு கடக்கறான். விட்டார்களை விரத இருக்க போனானா கத்தால
முழு கொத்தோட வந்து மதுரை வாழைக்கு அவ கதையை கேள காணிச்சான். அண்டங்க கைக்கு மண்டை பெருசா. டேய் பாப்பா உன் பேரை கேட்கலடா எரும மாடு. அந்த மண்டையை விடுமா சொல்லுமா. அதுக்கு தான் எல்லாம் உட்கார்ந்துருக்கோம் சொல்லுமா. இந்த அண்டங்க கைக்கு மண்டை பெருசு நீ இல்ல. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு நினைக்கிறீங்க? சொல்லுமா. அண்ணே நல்லா கேளு. இந்த கம்பெனிக்கு நான் வரவே மாட்டேன். நீ கேளு நல்லா. நான் கேக்குறேமா? நீ ஒண்ணே கேக்க வேண்டாம். தாகத்துக்கு தண்ணி. ஆமா. உன் பேரை நான் கேட்கலமா? தாகத்துக்கு தண்ணி நீ அப்பா செத்த வாயை மூடுப்பா. சும்மா இருப்பா நீ. சொல்லு. ஐயோ சொல்லுப்பா. அண்ணே குடினே போலாம். சும்மா இருக்கிற சுட்டுக்குருவிக்கு சோத்த போடுவனே. சுட்ட குருவிக்கு ஏன் சோத்த போடுற? சும்மா இருக்கிற சுட்டுக்குருவிக்கு. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவியா? சும்மா இருக்கிற சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவனே. சும்மா இருக்கிற சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவனே. அது குட்டைய ஆட்டிக்கிட்டு இங்கே கொத்து வருவனே. பேசு. ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு வெத்தலை கொள்ளைக்கு போக சொம்புல தண்ணி பத்தல. பத்தலனா என்ன பண்றது? நம்ம தான் அதிகமா எடுத்துட்டு போணும். ஏதாச்சும் அருகம்புல்ல பறிச்சு தொடச்சிக்கிட்டு போக வேண்டியதா. அருப்பு கொட்டையிலே பொங்கம்மா பருப்பு வைக்கையிலே. அருப்பு கொட்டையிலே பொங்கம்மா பருப்பு வைக்கையிலே. நானும் இல்லாட்டி நீயும் நாரி போயிருவ. இந்த இடத்துல நாரி போயிருவ. பருப்பு கொட்டையிலே கொப்ப பருப்பு விக்கையிலே. பருப்பு கொட்டையிலே கொப்ப பருப்பு விக்கையிலே. நானும் இல்லாட்டி உன் தங்கச்சி ஊர்ல போவ. நீ ஊர் மேல போவ. நீ பொந்துல போவ. சங்கில போவ. வழுக்க பாறையிலே கொக்கா வெளுக்க போவையிலே. வழுக்க பாறையிலே கொக்கா வெளுக்க போவையிலே. நானும் இல்லாட்டி நீயும் உங்கம்மா ஊர். வழுக்கு பாறையில ஒப்ப வழுக்கு பாறையிலும் ஹலோ ஏன்னா குறைக்கிறியா? அப்புறம் நல்லா இருக்கு. அப்புறம் ஏன்னா குறைக்கிறியா? நல்லா அருமையா இருக்கு அந்த மைக்கு. ஹலோ அருண் கோடேஷ் கொட்டாம்பட்டியை சேர்ந்த அருமை உள்ளம் கொட்டம்பட்டி அருண் கோடேஷ் அருண் அவர்கள் சார்பாக இங்கே டான்ஸ் ஆட எடுத்துக் கொண்டிருக்கும் பரிமளா அவர்களுக்கு 501 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமை பெற்றுள்ளார். ஆடி பாடி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீணாப்புல வந்து வியாபாரத்தை கெடுத்துட்டேன். ஒழுங்கு மரியாதை வட்டி முதல்ல வச்சிட்டு கிளம்பு. என்ன வியாபாரம் பாக்குறீங்கங்கிற? அப்படி இழந்த பழம் வியாபாரம். இழந்த பழம் வியாபாரமா? ஆமா. ஆஹா, இழந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப பிடிக்கும். ஆமா, உங்க இலை இழந்த நாட்டு இழந்தையா மலை இழந்தையா? நம்ம இழந்த எப்பவுமே நாட்டு இழந்த. நாட்டு இழந்த. ஆமா. உங்க பழத்துல கொட்டை இருக்குமா? கொட்டை இருக்காத பழமா? கொட்டை இல்லாத பழம் எங்க இருக்கு? இல்ல கொட்டை இருந்ததுனா கடுக்கு புடுக்கு வாயில போட்டு கடிக்க முடியாது. அதனால கொட்டை இருந்தா தான் அதுக்கு பேர் பழம். ஓஹோ, அப்ப நான் உங்க பழத்தை எப்படி குத்து கணக்கா உலக்க கணக்கா புடி கணக்கா? உலக்கு இருக்கு, படி இருக்கு, குத்து கணக்கு இருக்கு. எனக்கு முதல்ல குத்து கணக்கு சொல்லுங்க, தெரிஞ்சாகணும் அவசியமா. ஒரு குத்து 50 ரூபாங்க. ஐயோ அப்பா, என்ன அழகே சொன்ன. ஒரு குத்துக்கு 50 ரூபாய் அநியாய விலையா இருக்கு தம்பி. அந்த பழத்தை ஒவ்வொண்ணா பறிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம். மத்தவங்களுக்கு எப்படியா? ஆமா, நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுது. நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுது. ரேட் கூடிடும். சரி மாமா, ஒரு குட்டுக்கு 50 ரூபான்னு ஆச்சு. வேணா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். சரி, ஒரு 5 ரூபா தர, ஒரு 4 குத்து குத்திக்கிறேனே. 5 ரூபாயா? ஆமா. மைக் குத்திக்கிட்டு வெளுத்தே அப்படியே ஓடி போயிரு. உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட இருக்குது வேற 5 ரூபா தான் இருக்கு. 5 ரூபா இருக்கா? ஆமா. இந்த அங்க போய் நின்னுக்க அந்த படம் இருக்குல்ல. ஆமா, ஐயனார் படம். ஆமா, அங்க நின்னு பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிரு. அப்ப அந்த படத்தை பார்க்கறவங்க ஓடி போயிரு. உங்க படத்தை வியாபாரத்தை எடுத்து ஓடுமா. இறந்த பணம், இறந்த பணம். அந்த மண்டலே மண்டே வாட்டியா கைக்கு ஓடமா. புடிச்சு பார்க்க வாட்டமா. இருக்குது மைக்கி ஜி ஏலந்த பணம். டா கிளம்பிட்டாங்களா அடுத்த குரூப்? பெரிய சம்காலத்தை சுருட்டில எடுத்துக்கிட்டு போது எப்போ ஒரு குடும்பமே எடுத்து கிடக்கலாம் போல இருக்கு. ஐயா வரிசெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒன்று தைரியமா இங்க வந்து தூங்கலான்னு பார்த்தாங்க. நம்ம கொஞ்சம் கத்தவும் கொஞ்சம் கூட சவுண்டா இருக்கவும் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கே. போய் என்ன நினைச்சிட்டு போறாங்க அங்க வீட்டுல? கதவை சாத்திக்கிட்டுனா சொல்லிடுவாங்க சத்தம் இல்லாம. அங்கதான் தொல்லை தாங்க முடியாம இங்க வந்தோம்னா இங்க உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல நீங்க தூங்குனீங்கன்னா கோடி ரூபாய்க்கு நீங்க ஏசி போட்டிருந்தாலும் இங்க தூக்கம் வர மாதிரி எங்கேயும் வராது. அது உண்மைதான். பெட்டி மிருதங்கம் பப்பூன் டான்ஸர் ஆடுறதுக்கு இந்த மைசெட்ல தூங்குற மாதிரி ஒரு வருஷத்துல ஒரு நாள் நீங்க நிம்மதியா கொடுத்து வச்சிருக்கலாம். அந்த சத்தத்துக்கு அப்படி ஒரு தூக்கம் வரும். நீங்க தூங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கேயே தூங்குங்க. அது மட்டும் இல்ல, நாங்க பேசுறது உங்களுக்கு தாலாட்டு போற. அடுத்த குரூப் கிளம்புதுல எல்லாம் பேசி வச்சுட்டு கிளம்புதியா? ஒண்ணு ஒண்ணா கிளம்புங்க அத்தா, எல்லாம் கிளம்பி போங்க. நாங்க ஆனா அது அன்னைக்கிறோம். ஏமா நீங்களும் பழைய வர, நாங்களும் பழைய வரதான். ஏமா உங்க படத்துக்கு ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா? என் படத்துக்கு ஆஃபர் இருக்கு. ஆமா, என் படம் என்ன படம் தெரியுமா? வாழைப்பழம். ஆமா, வாழைப்பழம். திஸ் இஸ் பனானா. அதாவது என் வாழைப்பழத்தை கொடுத்தோம்னா ஒரு சீடி கேசட் கையில கொடுப்போம். படத்தை கையில் பிடிப்பது எப்படி?
படத்தை உரிப்பது எப்படி? வடிவேல் காமெடியா? படத்தை உரித்து வாயில் வைப்பது எப்படி? சரி. ஆமா, அது என்ன சில பேர் படத்தை புடிச்சு தெரியாம புடிச்சிட்டு ஒரு படத்தை கசி வாழைப்பழத்தை திங்க தெரியாதா? சில பேர் புடிச்சு படத்தை கசக்கி நசுக்கி விடுறாங்க புடிச்சு. அவ்வளோட்ட அவங்க கசக்கி கசக்கி நசுக்கி வாங்குற படம் அவங்க என்னமா பண்றாங்க உனக்கு என்னையா? அதனால என் படத்தை எடுத்து உதவா. வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம். என்னடா பாடுற? வாழைப்பழம். வாயில வளம்னா துப்பிட்டு பாட வேண்டியதாண்டா. இல்லைங்க, வாயில வளம் வாயில வளம். படத்தை எடுத்து வாயில தானே வைக்கிறேன். சொல்றேன் பத்திரின வாழைப்பழம், இது இலக்கின பிறந்த பழம். ஓஹோ, பதினெட்டு வாழைப்பழம், இது எனக்குன்னு பிறந்த பழம். எல்லாரும் வாங்கு பழம், இது உனக்குன்னு பிறந்த பழம். எல்லாரும் வாங்க பழம், இது உனக்குன்னு பிறந்த பழம். எத்தனைய பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? என்கிட்ட இருப்பதெல்லாம் இம்மா பெருசு பாத்தியா? எத்தனை வாழைப்பழம் பாத்தியா? எந்த பண்ண மண்டல இமந்து பாத்தியா? கைக்கு அடக்கம்மா, கடிச்சு பார்க்க மாட்டோமா, வாயில வைக்க மாட்டோமா. இருக்கிற மாலை பாளையம். பரவாயில்ல, உங்க வியாபாரத்தை நீங்க ஒதுங்க, எங்க இடத்த வியாபாரம். அதனால வந்து மணருக்கு நாள் போட மாட்டோமா, உள்ள போயிட்டே இருப்போமா. போயிட்டே இருக்கணும். எல்லாம் ஒன்று ஒன்றா பிடிங்கிட்டு போயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, எல்லாம் அவசரம் போல இருக்கு. அவசரத்துக்கு போயிட்டு இருக்கு எல்லாம். ஆமா, அதனால எப்ப தலைவலிலாம் எடுத்துட்டு வந்திருக்கா அந்த அக்கா. நல்ல சோகமா தூங்கலான்னு வந்திருக்கு. ஏதோ தொல்லை தாங்க முடியாம போகுது போல இருக்கும். என்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடி. அம்மைக்கு எழுதாதே, நான் சூராதி சூரனடி. அத்தாடி, நேரம் துணி வாயில ஊந்துருக்குங்க. ஏமா நீ ஒதுங்குவ? அதானே அங்க தொல்லை தாங்கல இங்க வந்துருக்கோம். அங்கே கிடி முழங்குது கருப்பு சாமி தங்க கலசம் என்னது? அங்கே கிடி முழங்குது கருப்பு சாமி தங்க கலசம் என்னது? அந்த மாடு புடிங்கிட்டு ஓடுது. அப்படி சொல்லாத, நீ பயமுட்டுனா. ஓஹோ, இது புடிபடாத நைவா அப்படி நைவா போடணுமா? மண்டை மேல மண்டை போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு தனித்தனியா போடுவோம் வா, இல்ல சேர்ந்தே போடுமா? போடுங்க. ஏண்டா நீ அவனா? நீ யாரு? அது பாப்பா ரொம்ப அழகா இருக்கா. ஆமா, அழுகுது. அழுஞ்சுக்கிட்டு பார்க்கலாம் பாத்தியா? அழகுல மொய். கொல்லையில தென்னை மரம், கொல்லையில தென்னை மரம், பல்வரிச முத்துச்சரம், பல்வரிச முத்துச்சரம். ஜோடி நாம சேர்ந்தவண்ணா, ஜோடி நாம சேர்ந்தவண்ணா, ஒரு சனம் பார்க்க வரும், ஒரு ஜனம் பார்க்க வரும். கொல்லையில தென்னை மரம், பல்வரிச முத்துச்சரம், ஜோடி நாம சேர்ந்தவண்ணா, ஒரு ஜனம் பார்க்க வரும். படுத்த உறக்கம் இல்ல, படுத்த
உறக்கமில்லை, நான் பாய் விரிச்சு தூக்கவில்லை. நல்ல வைத்தியரை பாரு. என்ன எதுக்குங்க இப்பவே பாட்டுக்க, இந்த வயசுல அந்த மாதிரி சொல்ற எதுக்கு? எதுக்கு? நல்ல வைத்தியரை பாரு, நல்ல டாக்டரா பாத்துக்க. எதுக்குன்னு சொல்றேன். என்னவா பாய் வரிச்சும் தூக்கம் வரலங்கய்யா, அதுக்காக கேக்குறேன். தூக்கலையா? தூக்கம் வரலங்க. நல்ல மாத்திரையை வாங்கி போடு. படுத்த உறக்கம் இல்ல, பாய் விரிச்ச தூக்கம் இல்ல. படுத்த உறக்கம் இல்ல, பாய் விரிச்ச தூக்கம் இல்ல. பைகிலிய உன்னையனே பல நாள வாடுறேன். பைகிலிய உன்னையனே பல நாள வாடுறேன். அங்க விழுது 10,000 தன்னேரம் நானே தானே நன்னானே. பட்டணத்தில் நமக்கு துணி பக்குவமா எழுதுதாரு பக்கத்துல. செய்வனை வச்சிருக்கான்டா அவனே. செய்வனே எடுக்கிறேன். எது செஞ்சாலும் அப்படியே எது செஞ்சாலும் செய்யுடா. நல்ல சரியான ஆளை தான் பிடிச்சி போட்டுருக்காங்க. அது யாருக்கு யாரை போடணும்னு தெரிஞ்சு தான் போட்டிருக்காங்க. ஓஹோ. பட்டணத்தில் நமக்கு துணி பக்குவமா எழுதுதாரு பக்கத்துல வாடி. மத்தவங்கள ஏகவில்லையா நீ மத்தவங்கள என் மேல ஆசை இல்லையா. அடிமா பாப்பா போட்டின்னு வந்துருச்சுல. என்னப்பானா அது பிரச்சனை இல்லப்பா. இல்ல ரெண்டு கை அடிச்சு இல்ல, ரெண்டு கையில அடிச்சு இல்ல. பாப்பா ஒரு கையில எப்படி அடிக்க முடியும்? சிரமமா இருக்கா? ஏமா சிரமமா இருக்கா? முதல்ல ஒரு கையில தான் அடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ரெண்டு கையில. ஏன்னா அவர் கையடி வீரர் இல்ல, ஒரு கையில அடிக்க நிறைய பேருக்கு கத்து கொடுத்துருக்காருண்ணே. ஏன்னா சிரமமா இருந்ததுன்னு வச்சுக்க, ஒரு வழி சொல்லவா? என்ன வழி? அவுத்து போட்டு அம்மனை கொண்டே வந்து அடி அம்பிட்டு போய் அவுட்டும். ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை செய்யறதுல தட்டாதீங்க, ஆயுசு குறைஞ்சிரும். தட்டாதீங்க. என்னமோ நாடகம் பார்க்க வந்த மாதிரியே இப்படி உட்காந்துருக்கீங்களே. கொஞ்சம் கை தட்டி ஆரவாரமா இருந்தா தான் என்னன்னு கேட்கிறேன். அது என்ன நினைச்சிட்டு உட்காந்துருக்கு? ஆமா, என்னடா இந்த செரிக்கும் பயிலேன்னு தலைகீழ ஆடுறாங்க. என்னமோ சர்க்கஸ் பண்றாங்க. நம்ம என்னமோ கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த கூட்டமாச்சும் பரவாயில்ல, இங்க உட்காந்துருக்கு பாரு. என்னமோ கூட்டத்துல சரக்கு காண அடிச்சா பாரு. அதுக்குலாண்டி அந்த என்னமோ கதை கையை தட்டுங்க ஐயா, கொஞ்சம் உற்சாகம் கிளம்பு எங்களுக்கு. நீங்க உம்முன்னு உட்காந்துருக்கிறத பார்த்தா எங்களுக்கு சோர்ந்து போகுது வியாபாரம். ஆமா, அவங்க கதை பேசிக்கிட்டு இருக்கா, நீ அந்த போய் பேசிக்கிட்டு இருக்க. பாவம் கதை பேசிக்கிட்டு இருக்கான். என் உள்ளம் துள்ளி விளையாடுவது ஏனோ, கண்ணு கண்ணு ஒன்றாய் கூடி பேசும் வேண்டானோ.
இந்த நன்றி யாருக்கு சொல்லணும்? இல்ல எதை செஞ்சாலும் பாத்தியா, எதை செஞ்சாலும் நல்லா வேறு மாதிரி இருந்துகிட்டு ஆமா வேறு மாதிரி இருக்கிறனால தான் செய்ய முடியுது. குண்டா தொப்ப கொஞ்சம் சரக்கா பெருத்து இருந்துச்சு, உனக்கு மாதிரி தள்ளி இருந்துச்சுன்னா அதுக்கு தள்ளி இருக்கேன். அதுக்கு தள்ளி இருக்குனால நாக்கு உண்மை நாக்கு தள்ளி இருக்கு. இங்க வாமா. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் என்ன, உங்க அப்பாவை தான் பாராட்டணும். கை கொடுமா. எதை வச்சு சொல்றாப்பா? அவங்க அப்பா நல்ல தொழில்காரர். எதை வச்சு சொல்ற? நல்ல முனையை காட்டி காட்டி தொழில் முனைய முனையை காட்டி காட்டி பெற்றிருக்காரா? தொழில் முனைய. அதனாலதான் அம்மா அது பழைய துணியாட்டம் அங்க படுத்து கிடக்குது. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே ஒரு ஒரு போடு பாம்பே, பாம்பே 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 பாண்டிச்சேரி அதை நீ சரி நீ இருக்கும்டா. வாமா, நான் பரிமளா வருதுன்னு சொன்னோன்னே எனக்கு காலையில இருந்து தூக்கமே இல்லை. பயத்திலேயே காலையில இருந்து தூக்கவே இல்லை. தூங்கவே இல்லை. ஆமா, அந்த பயத்திலேயே வந்துட்டு இருந்தான்னா இப்பவும் தூக்கல. இப்பயும் தூக்கலையா? மாத்திரை இப்படி குறுப்பறப்படுத்தா எப்படா செய்ய? மாத்திரை வாங்கி 2 போட்டா அப்பயும் தூக்கம். நீ என்ன மாத்திரை வாங்கி போற? தலைவலி மாத்திரையா? தேதிக்கு மாத்திரை வாங்கி போட்டேன், புடுக்கல. ஆமா. பாடு பாம்பே விளையாடு பாம்பே. மனசு இறங்கி இருக்கு. ஆமா, இறங்கி இருக்கு. இப்பதான் தாய் குளத்துக்கு இப்பதே கண்ணை திறந்து பாக்குறாளோ. ஆமா. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, அண்டியரு சொக்க விடும் பாச வச்ச ராசாத்தி, பாசமற்ற ரோஜாத்தி, ஊரான ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே, வாரான தேருக்குள்ள தேருக்குள்ளே தேருக்குள்ளே, பூவால தோல் மீது போடு. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஒரு ஆம்பளை பிள்ளை எப்படி வேணாலும் ஆடிட்டு போயிடலாம் காலத்துக்கு. அவனுக்கு சரிசமமா நின்று ஆடுதுன்னா உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம ஜெயிச்சாகணும். ஆமா, அதுக்காக இன்னைக்கு நான் விட்டு கொடுத்துருக்கேன். இதுக்காக நாத்தனார் முடி மேல இருக்கு. டேய், நாத்தனார் முடி அப்புறம் பொண்டாட்டி மூடிட்டு. ஐயோ, சரி, மாமியா முடி மேல டேய், ஏன்டா மாமி மேலே அவளை சாவடிக்காம விட மாட்டேன். நேசமாவா? அம்மா, அப்பா இப்ப பொழந்து தள்ளியாச்சு. மல்லாக்க படுத்து சத்தியமா? சத்தியம்மா. யார் மேல சத்தியமா? மாமியா மேல சத்தியம்மா. ஏன்டா? குடும்பம் ஒழிஞ்சு போட்டுங்கிறான். எம்மா தான் காஞ்சி போடுறது. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே.
நன்றி. இப்பதான்ப்பா தெரியுது அவர் எப்படி ஊர்ல இருந்து வந்திருப்பாரு. பாத்தியா, தெரிஞ்சுக்கிட்டியா? அவருக்கெல்லாம் பஸ்ஸே தேவையில்லை, எங்க போனாலும் சரி. ஐயோ, ஒரே பாத யாத்திரை தான். கை வலிச்சா காலில் நடப்பேன், கால் வலிச்சுன்னா கையிலேயே நடந்துருவேன். ரெண்டு வலிக்குது, ரெண்டு வலிச்சுன்னா உருண்டே வந்துருவாப்பா. அப்ப பேக்க யாரை தூக்குறது? பேக்கத்தான் பேக்கிலேயே வந்துடும். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டுக்கிட்ட வந்து விட்டா சிங்கம். தூக்கம் போல இருக்கு. ஆனா ஏதோ ஒரு இருனே யானை இன்னும் மேல இருக்குனே, நானே குறத வைனே. ஏன் இப்ப வாயில குத்து தூக்குதுச்சா? அந்த பாப்பா சைஸுக்கு இம்மா குறத தூக்குதுன்னா என் சைஸுக்குல அதை தூக்க முடியுமா? ஏப்பா பெரிய பித்தால அண்டா இருந்தா எடுத்துட்டு வாங்க, அதை தூக்கிட்டு ஆடுறேன். ஆமா பாப்பா பரவாயில்ல, நல்லா வாடுறீங்க, நல்லா பேசுறீங்க. சரிங்க. நாம காரிய கேடு நல்லா நிறைய ஆடலாம், நிறைய பேசலாம். உண்மையே சொல்ல போனா அருமை சகோதரி பரிமளா அவர்கள் இன்னும் நிறையா ஆடுவாங்க. கண்ணால் ஊசி எடுக்கிறது, கண்ணால் பணம் எடுக்கிறது, இந்த கட்டைக்கால் கட்டிக்கிட்டு தலையில் கரகம் வச்சுக்கிட்டு ஆடுறது, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. கரகம்லாம் தலையில் நிற்கணும்னா அதுக்கெல்லாம் பெரிய தவம் செஞ்சுருக்கணும். அதான் இறைவன் எல்லோருக்கும் கலையை கொடுப்பதில்லை, அப்படி கலையை வழங்கிவிட்டால் திரும்பி பெறுவதில்லை. இந்த இளம் வயதிலே 17 வயசு, இந்த 17 வயசில் இவ்வளோ அருமையான நலங்களை புரிகின்ற அருமை பரிமளா அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் உங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள ஒரு தடவை ஜோராக கைத்தட்டுங்களா. நன்றி நன்றி நன்றி. அதனால உங்கள் மீது நான் ஆசைப்படுகிறேன். ஆசையா? ஆமா. காதல் காதல் காதல்னா என்னங்க? காதல்னா என்னன்னே தெரியாதா? ஐயோ என்னம்மா இது, இந்த சுதி சக்கர கல் மாதிரி உருண்டையா கண்ணங்கரேன்னு இருந்துச்சு, இப்ப சப்பட்டையா போச்சு. இப்ப சப்பட்டையானா அந்த அளவுக்கு தேய்மானம். ஓவட்டாயம் வேலை வாட்டு அடிச்சு அதை விட என்ன, நீ முக்கியமா காதலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நேரம் ஒயின் ஷாப்புக்கு போ. இந்த பஞ்சர் பாப்பாங்களே அந்த கடையா? பஞ்சர் ஆக்கிற இடம் தான் அது, அதுதான் காதல். வர இல்லம்மா, அதனால உங்களை பார்க்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒன்ன நினைச்சு கண்ண சிவக்குது சும்மா சும்மாடி. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒன்ன நினைச்சு கண்ணி வந்தது சும்மா சும்மாடி. சாமந்தி காட்டு அடிச்சது, சாமந்தி பூவை வெடிச்சது, ஆசையில் மனசு துடிக்குது, ஆனந்தராக படிக்குது, இளவட்டம் கொடிகட்டு இதுல நேரம். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒன்ன நினைச்சு கண்ணி வந்தது சும்மா சும்மாடி. அலையிலை மேலிருந்து அடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேனெடுத்து நுழைந்ததை நான் சொல்லவா. ஆலையிலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேனெடுத்து நூறுகளை நான் சொல்லவா. திருக்குள் விழுந்து சீரகம் விழுந்த சிங்கார பூமையிலே, மாதுர பூவில் வாசனை தேடும் மஞ்சளில வெயிலே, இயல் தேவி சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒன்ன நினைச்சு கண்ண சிவக்குது சும்மா சும்மாடி. தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் மேகம் கொதிக்குது, தாளமிடம் கண்ணு ரெண்டும் தந்திதான் அடிக்குது. ஆகம் கொண்ட தாமரை போட்டு